ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் காணலாம். துலாம் ராசிக்கு 2 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அடுத்த 2 மாதம், துலாம் ராசிக்கு 5வது வீட்டில் ராகு பகவான் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார். துலாம் ராசிக்கு 11வது வீட்டில் கேது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மகம் 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2 மாதம் நாம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் ராகுவும் ரிஷபத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 2 மாதம் நாகதோஷமாக 2 8வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் நவம்ச கட்டத்தில் செல்லும். துலாம் ராசிக்கு நவம்ச கட்டத்தில் 2வது வீட்டில் ராகு வரும்போது நல்லா சாப்பிடுவீங்க. இப்போ கடந்த காலங்களில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, சாப்பிட முடியல, நேரத்துக்கு கூடுதலாக உழைப்பு இருந்துச்சு, அதிகமாக எனக்கு வேலை இருந்துச்சு, நேரத்துக்கு என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அல்லது உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதனால் நல்லா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த 2 மாதம் நல்லா நாவுக்கு ருசியாக
அதிகமாக சாப்பாடு நல்லா சாப்பிடுவீங்க. நாம்ச கட்டத்தில் 2வது வீட்டில் ராகு வரும்போது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்ற அளவுக்கு நோய் இருந்துச்சு. அந்த நோயெலாம் இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும். மருந்து மாத்திரையிலேயே அந்த நோயெலாம் சரியாகும். நாம்ச கட்டத்தில் ராசிக்கு 2வது வீட்டில் ராகு வரும்போது நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோயை கூட நீங்கள் குணப்படுத்தி விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த 2 மாதம் உங்களுக்கு உண்டு. நாம்ச கட்டத்தில் 2வது வீட்டில் ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா பணச்சேர்க்கை அதிகமாக இருக்கும். செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக தாராளமாக பணம் வரும். வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தடை இல்லாமல் பணம் வரும். வெளிநாடு மூலம் பணம் தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேருந்து பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அது வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2 மாதம் அந்த பணம் வரும். குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்கு அடுத்த 2 மாதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நாம்ச கட்டத்தில் ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பண்டம் பாத்திரம் அரிசி பருப்பு இப்படி குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கி வைக்கலாம். 2வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது தங்க நகை வெள்ளி நகை இப்படி நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். உங்களுடைய மன அழுத்தம் மனக்குழப்பம் மனக்குறை பணக்குறை குடும்ப குறை இந்த 2 மாதத்தில் துலாம் ராசி என்பளுக்கு படிப்படியாக குறையும். ஒரு சிறப்பான அமைப்பு குடும்பத்தில் அடுத்த 2 மாதம் ஏற்படும். துலாம் ராசிக்கு நாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் கேது செல்கிறார். நாம்ச கட்டத்தில் 8லே கேது இருக்கும்போது தொலைவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னா அந்த வெளிநாடு மூலம் உங்களுக்கு வருமான வரத்து வராமல் இருந்துச்சுன்னா இப்போ அடுத்த 2 மாதம் அப்படியே வருமானம் வரும். வெளிநாடு மூலம் தடைபட்டு கொண்டிருந்த வருமானம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வரும். நாம்ச கட்டத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே கேது செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து ஞாபக மறதி இல்லாமல் படிக்கணும். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். பணங்காசு இப்போ ட்ராவல் பண்ணும்போது போக்குவரத்து பயணங்களில் 1 லட்சம் 2 லட்சம் 50,000 பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அல்லது தங்க நகை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்களே மறந்து வச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு ஞாபக மறதியை 8வது வீட்டிலே செல்லக்கூடிய கேது ஏற்படுத்தி விடுவார். நாம்ச கட்டத்தில் ராசிக்கு 8வது வீட்டிலே கேது செல்லும்போது உங்கள் பயண போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லும்போது பணம் அதிகமாக கொண்டு போகும்போது உங்களுடைய பயண போக்குவரத்தில் ஞாபகமாக போயிட்டு ஞாபகமாக வரணும். இல்லைன்னா நீங்களே தவற விட்டுறலாம். இல்லைன்னா உங்களிடமிருந்து யாராவது கொள்ளை அடிக்கலாம். இதுவும் நடக்கும். நாம்ச கட்டத்தில் ராசிக்கு 2 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு மாற்றி மாற்றி திருப்பி பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி இல்லைன்னா பொய் பேசக்கூடிய சூழ்நிலையும் அடுத்த 2 மாதம் இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும். 2 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ராகு செல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு மன அழுத்தம் மனக்குறை உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இப்போ படிப்படியாக குறையும். துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை காட்டுகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.